ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பீர்க்கங்காய் பருப்பு கடையல் பண்ணலாம் வாங்க. 100 கிராம் துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி 1, 7-8 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு குக்கர் மூடிக்கோங்க. 4 விசில் வரட்டும். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. காய் பருப்பு எல்லாம் வெந்து வந்த பிறகு மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்ச பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் தாளிப்பு எடுத்து போட்டுக்கோங்க கடையல்ல. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.